ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி தான் இது ரத்த பொரியல். வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவு ரத்தம் கேட்டிருந்தேன். அது எவ்வளோ அளவுனா இந்த அளவு தான் இருக்கும். இப்போ நம்ம அதை கழுவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு இது மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி எடுத்திருக்கேன். அடுத்தது அதை நல்லா கலந்து விட்டதும் 1 கப் அளவு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இல்லைனா பெருசாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்க்குறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கரைஞ்சி வச்சுருக்க பிளட் எடுத்துக்கலாம். நம்ம கலந்து விடவே கலர் மாறிட்டே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த அளவு இருக்கும். நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப கிண்ட தேவையில்லை, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக. இப்போ கொத்தமல்லி இலை தூவிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நம்ம முட்டை பொரியல் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதோட டேஸ்ட்டு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு.